சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ராஜாங்கத்தோட வீட்டில் தான் இருக்காங்க. காலையில் சேது குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறாரு. போயிட்டு சரின்னு சொல்லி ஹீட்ரு சுவிட்சை ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணியில் பார்த்தா ஹீட்ரு சுவிட்சு சாக்கடிச்சிருது. சாக்கடிச்சதுல சேது பார்த்தா அம்மானு கத்திட்டு கீழே விழுந்துடுறாரு. சேது அம்மானு கத்துற சத்தம் மட்டும் கேட்குது. தமிழ்ச்செல்வி இங்கே ரூமுக்குள்ளே இருக்காங்க. சத்தம் கேட்டதும் வேகமாக பார்த்தா தமிழ் ஓடி போய் இனங்க இனங்க என்னாச்சு, இனங்க கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா கதவை தட்டுறாங்க. சேது பார்த்தா பாத்ரூம் கதவை உள்ள லாக் பண்ணியிருக்காரு. சேதுவுக்கு சாக்கடிச்சிருச்சு. சாக்கடிச்சல பார்த்தா சேது மயங்கி கீழே விழுந்து கிடக்காரு. இனங்க இனங்க கதவை தரங்க, கதவை தரங்க, நான் பேசுறது கேட்குதா, கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா கதவை போட்டு டப்பு டப்புன்னு தட்டிக்கிட்டு இருக்காங்க. சேது பார்த்தா கதவை திறக்கிற மாதிரியே தெரியல. வேகமாக பார்த்தா தமிழ் பதறி அடிச்சு பார்த்தா கீழே வேகமா ஓடியாருங்க. அத்தை, மாமா, கருப்பண்ணே, அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா வேகமா ஓடியாரவோ. இதை பார்த்துட்டு ராஜாங்க மோகனா, என்னம்மா என்னாச்சு, ஏன் இப்படி ஒரு பதறிட்டு வர அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், மாமா மாமா அவரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதறவும், என்னடி என்ன ஆச்சு, ஏன் இப்படி பதறிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அம்மாச்சி அம்மாச்சி அவர் பாத்ரூம்குள்ள போனாரு, கொஞ்ச நேரத்துல அம்மானு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் கேட்டுச்சு, கதவை தட்டாலும் கதவை திறக்க மாட்டேங்கிறாரு, என்னன்னு தெரியல அம்மாச்சி, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும், அடியோ அடியாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வேகமா பதறிட்டு வராங்க. ராஜாங்க மோகனா, கருப்பு, சாவித்திரி, சந்தாசின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தா வீட்டில் இருக்கிறோம் எல்லாரும் போறாங்க. ஐயா சேது சேது கதவை தெரியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் பார்த்தா கதவை தட்டுன்னு போட்டு தட்டுறாரு. எல்லாரும் கதவை தட்டுறாங்க. ஆனா சேது பார்த்தா கதவை திறக்கிற மாதிரியே தெரியல. தள்ளுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்தா கதவை உடைக்கிறாரு. கருப்பு நடேசனும் சேர்ந்துட்டு கதவை உடைக்கிறாங்க. கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா சேது மயங்கி கீழே கிடக்காரு. ஐயோ சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க மோகனா அப்பத்தான்னு சொல்லி எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சேது சேது என்ன ஆச்சு, சேது என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராஜாங்கம் சேதுவை மடியில தூக்கி போட்டு என்ன சேது சேது எந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. சேது எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. தண்ணி எல்லாம் தெளிச்சு பாக்குறாங்க. சேது எந்திரிக்கவே மாட்டேங்கிறார். தமிழை செக் பண்ணி பார்க்குறாங்க. மூச்சு பேச்சு இல்லாமல் சேது கிடக்காரு. மாமா மூச்சு பேச்சு இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதறவும், ஐயோ சேது சேது எந்திரிங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் கடந்து பதறாங்க. எனக்கு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா பதறாங்க. சரி மாமா கொஞ்சம் தள்ளுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா தமிழ் சிபிஆர் பண்ணுறாங்க. நெஞ்சு அமுக்குறாங்க. 3 தடவை நெஞ்சு அமுக்குறாங்க. சேது பார்த்தா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் வாயோட வாய் வச்சு தமிழ் சேதுவுக்கு மூச்சு கொடுத்து தமிழ் சிபிஆர் பண்ணதுக்கு அப்புறமா தான் சேது பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பட்டுன்னு மூச்சு விட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அப்போ தான் மூச்சே வருது. ஐயா சேது சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பதறவும், எனக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், சேது பார்த்தா முழிச்சு பார்க்குறாரு. வீட்டில் இருக்கிற எல்லாரும் சுற்றி நிற்கவும், என்னையா சேது என்னையா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பதறி கேட்கவும், இல்லைப்பா பாத்ரூம்குள்ளே ஹீட்டில் சாக்கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஹீட்டில் சாக்கடிச்சிருச்சா கருப்பு, இதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கத்தவும், இல்லை மாமா நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி கருப்பும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னையா பார்த்து இருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், இல்லை அப்பத்தா எப்பயும் நான் இங்கே பயன்படுத்துகிற பாத்ரூம் தானே, வழக்கம் போல் வந்து ஹீட்டரை போட்டேன், அது ரொம்ப ஷாக் அடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல, கீழே மயங்கி விழுந்துட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், நீ கத்தி கீழே விழுந்திருக்கியா, உன் சத்தத்தை கேட்டுட்டு வெளியில இருந்த இவ கதவை தட்டியிருக்கா, நீ திறக்கலினதும் பதறி அடிச்சு கீழே வந்து இங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தா, வந்து பார்த்தா நீ பேச்சு மூச்சு இல்லாம கடந்திருக்கியா, அதுக்கப்புறம் இவதே தானுக்கு எனக்கு பண்ணால நெஞ்சு அமுக்கி மூச்சு கொடுத்து அப்படிதாயா உனக்கு பண்ணா, அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தாயா உனக்கு மூச்சே வந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், சேது பார்த்தா அப்படியே தமிழை பார்க்குறாரு. தமிழை பார்த்தா உங்களுக்கு இப்போ பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போவோமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கடந்து அப்படியே பதறவும் துடிக்கவும், இதை சேது பார்க்குறாரு. இல்லை ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாம், அதான் நீ செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டே இல்லை, ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், வாயா ஒரு 8 ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கூப்பிடவும், இல்லைப்பா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே தமிழை பார்த்தா ராஜாங்கம் கையெடுத்து கும்பிட்றாரு. மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், இல்லைம்மா நீ மட்டும் இப்போ இல்லைன்னா சேது என்ன ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், அப்பத்தா கண் கலங்கி தமிழோடைய கையை பிடிச்சு அவன் பாத்ரூமுக்குள்ள போன நேரம் பார்த்து அந்த ரூமுக்குள்ள வேற யாருமே இல்லாம இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், அவன் அப்படியே மூச்சு பேச்சு இல்லாம கடந்திருந்தானா, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி கடந்திருந்தானா, எங்க சேது யாரும் இப்படி உசுரோட உட்காந்துருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கண் கலங்கவும், ஐயோ அம்மாச்சி எதுக்கு இப்படி கண்ணெல்லாம் கலங்குறிய, இல்லை தமிழ்
நேத்தப்படுத்த அவன் மேலே பாம்பு வந்து உக்காந்து பாம்பு அவனை கடிக்க போய் ஏற்கனவே அவனை பாம்பு கடிச்சு எப்படி பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உசுறு பழச்சி வந்தான். மறுபடியும் அவனை பாம்பு கடிச்சா என்ன ஆயிருக்கும். ஆனால் நீ அந்த பாம்பை சூதானமாக பிடிச்சிட்ட. இன்னைக்கு பாரு சாக்கடிச்சு கீழே வந்துட்டான். கீழே விழுந்ததில் மூச்சு பேச்சு இல்லாமல் கடந்தவனை நீ தான் மூச்சு கொடுத்து அவனை காப்பாற்றிருக்க. எங்கள் வீட்டு கொலசாமிடி நீனு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா தமிழ்ச்செல்வியை கையெடுத்து கும்பிடவும், ஐயோ அம்மாச்சி என்ன அம்மாச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேது பார்த்தா தமிழை பார்க்கறதுக்காக எந்திரிக்கிறாரு. இப்படி கையெல்லாம் பிடிக்கிறாரு. கையை பிடிச்சி பட்டுன்னு பார்த்தா தமிழை கட்டி பிடிச்சிடறாரு. வீட்டில் பார்த்தா எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு தமிழ், என்னை மன்னிச்சிரு, நீ மட்டும் இங்கே இல்லைன்னா நான் இந்நேரம் உசுரோடையே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கண்கலங்கி தமிழுக்கு பார்த்தா நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கன்னு இல்லை, இந்த இடத்துல யாராக இருந்தாலும் நான் இங்கே இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுருப்பேன். கண்ணு முன்னாடி ஒரு உசுர் ஆபத்தில் இருக்கும்போது அதை கண்ணும் காணாமலாம் போக முடியாது. நான் இல்லை வேற யாராக இருந்தாலும் இதைத்தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், நீ இப்படி பேசிட்ட, ஆனால் இந்த நேரத்தில் நீ இருந்ததுனால தானே நான் உசுரோடையே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சேது தமிழ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு.